வரும். முக்கியமா திமுக மேல ஏன் வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு வந்தது அப்படின்னு சொன்னால், அவர்கள் நிறைவேற்றிய வந்து பொருளாதார திட்டங்கள் மீது வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பெல்லாம் ஏற்படல. ரூ. 1000 குடுத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அ ஏத்துட்டாங்க. ம். ஆனால் கவர்னன்ஸ் இருக்கு இல்லைங்க. ஒரு அரசு மக்கள் வந்து ஒரு அரசுகிட்ட எதிர்பார்க்கிறது வந்து குட் கவர்னன்ஸ். எல்லாரும் நான் வந்து நிம்மதியா இருக்கலாமா? ஏன்னா, ஒரு 1% 2% பேர் தான் அரசு வேலையில இருக்கிறாங்க. 99 பேர் வந்து அவரோட சுய உழைப்புல இருக்கிறாங்க. விவசாயி வந்து யாருடைய உழைப்பிலும் இல்ல. அவன் அவன் சொந்த அதுபோக ஆயிரக்கணக்கான கோடான கோடி மக்கள் வந்து அவரோட சுய உழைப்பு சொந்தமா ஒரு கடை வச்சிருப்பான். அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை 10 பேர் வேலை செய்ற ஒர்க் ஷாப்ல வேலை செய்வான். ஸோ இது மாரி வேற கம்பெனில வேலை செய்வாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். தாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு எந்த விதமான தொல்லையிடக்கூடாது. ஆ நம்ம வந்து ஒரு ஒரு போறக்கூடிய ரோடு நல்லா இருக்கணும். போக்குவரத்து நல்லா இருக்கணும். போய் நிக்கிறோமா, 5 நிமிஷத்துல பஸ் வரணும்னா போய் இறங்கணும். அ அந்த பஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் ஆயிருக்கணும். இது போன்ற அரசு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான இப்பொழுது நவீன காலத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்புங்க. ம். கடந்த காலம் இருந்த ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வேற. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அரசு வந்து கவர்னன்ஸ் கரெக்ட்டா பண்ணணும். அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கவர்னன்ஸ்ல கொஞ்சம் இந்த லேப்ஸ் பண்ணிட்டாங்க திமுக. குறிப்பா வந்து தொடர்ந்து தென் தமிழகத்தில வந்து கௌரவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. ம். அதுல அவங்க கவனம் செலுத்தல. சாதி கொலைகள் நடந்தது கவனம் செலுத்தல. 2வது அதை விட்ட உடனே என்னாச்சு? இளம் பெண்கள் 2 வருஷ குழந்தையெல்லாம் கற்பழிக்கப்படுறாங்க. பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு இருக்கிறாங்கிறது வந்து வைரலா ரொம்ப வந்து பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு போயிடுச்சு. 3வது வந்து மதுவினுடைய பிரச்சனைகள். மது. அடுத்தது வந்து பையங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து கஞ்சா குடிச்சு கெடுறான். போலீஸ் போய் நடவடிக்கை சொன்னா கேட்கறதில்ல. அதனால தன்னுடைய பிள்ளைய கட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைய கட்டுப்படுத்தினா வீட்டுக்கே வர்றதில்ல. ஒண்ணு வீட்டுக்காரன் டாஸ்மாக் குடிக்கிறான். பையன் வந்து கஞ்சாவுக்கு, மதுவுக்கு அடிமையாகுறான். ம். ஸோ இப்படி சமூகத்தில வந்து அ ஒரு அரசு நிர்வாகமே இல்ல. அவங்க எதையும் கட்டுப்படுத்த அப்படிங்கிற அந்த கோபம் தான் வந்து திமுக மேல மிக அதிகம். ம்.